சில வேண்டுதல் ஏன் கேட்கப்பட மாட்டுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நேத்து வந்து மார்த்தாளோட காரியங்கள் பார்த்தோம். என்னன்னா அநேக உலக காரியங்களை குறிச்சு கவலைப்பட்டு ஆண்டவரோட பாதத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் வந்து கேட்கப்படாதுன்னு வாசிச்சோம். இன்னைக்கு யாரோட வேண்டுதல் வந்து கேட்கப்படல அப்படின்னா தாவீது, இருதயத்துக்கு ஏற்ற நண்பன் அப்படின்னு பேர் பெற்ற வந்து தாவீது. சோ அந்த தாவீதோட வேண்டுதலே வந்து நிறைவேறல. அது என்ன வேண்டுதல் அப்படின்னா நம்ம அதுக்கு 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ல 14ஆம் வசனம் என்ன அப்படின்னா ஆஹ் தாவீதோட ஒரே பைபிள்ல குறிப்பிடப்பட்ட தாவீது தப்பு பண்ணா அப்படின்னு சொன்ன ஒரே காரியம் வந்து அந்த உரியாவோட மனைவிய வந்து இவன் வந்து தவறுதலா யூஸ் பண்ணி அது பண்ணிக்கிட்டதுதான். அந்த ஒரு இன்சிடென்ட்டை தவிர வேற எந்த இதுமே வந்து தாவீது தப்பு பண்ணலன்னு நம்ம பைபிள்லயே சொல்லிட்டாங்க. சோ அது மகா பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப இது பண்ணும்போது அந்த பச்சைபால வந்து எடுத்துக்கிட்டாங்க. உரியாவையும் அவங்க வந்து குற்றமில்லாத ரத்தத்தை, இதுதான் தாவீது வந்து குற்றமில்லாத ரத்தத்தை வந்து அவனோட கையில கர்த்தர் பாக்குறாரு அப்படின்னா இந்த உரியாவோட இதுதான். சோ இந்த ரத்த பலிக்காக தான் கர்த்தர் வந்து அந்த ஆலயத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா கட்டவும் விட மாட்டாங்க. சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு காரியம் வந்து உரியாவை கொலை செய்யறதுக்கு தாவீது வந்து பிளான் போடுறாங்க. பத்தாக்குறைக்கு அவங்க மனைவியையும் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மனைவியாக்கி கொண்டாங்க. சோ இது கர்த்தரோட பார்வைக்கு வந்து ரொம்ப பொல்லாப்பா இருந்திருக்கு. இந்த காரியத்தை குறிச்சு தாவீதுக்கு மன வருத்தமே இல்ல. அவ வந்து வெளியே சொல்லவும் இல்ல, வெளியில தெரியலன்னு அவ வந்து இருந்துக்கிட்டான். சோ அப்படி இது பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இன்னும் தன்னோட பாவத்தை அறிக்கையிடாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான்வேல் ஒரு தீர்க்கதரிசி, நாத்தான்வேல்ன்ற தீர்க்கதரிசிய வந்துட்டு நாத்தான்ற தீர்க்கதரிசியா அனுப்புறாங்க. அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி தாவீதுட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய ஒருத்தனுக்கு வந்து ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு. மத்தவனுக்கு வந்துட்டு 100 ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி அடிக்க மனசு இல்லாம வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்திருக்காங்க. அந்த 100 ஆட்டுல ஒரு ஆட்டுக்குட்டியை கூட அடிக்க மனசு இல்லாம அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்க நபர்கிட்ட இருந்து அந்த ஆட்டுக்குட்டியை அபகரிச்சு விருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டி ஏன் அப்படின்னா தாவீது வந்து ஆடு மேய்ச்சுவேன். சோ அவனோட காரியத்தை வச்சே இங்க வந்து சொல்லும் போது அங்க தாவீது அப்பதான் தன்னோட தவறை வந்து உணர்றாங்க. சோ உணர்ந்துட்டு இது பண்ணும்போது அங்க என்ன பண்றாங்கன்னா கர்த்தர் இடத்துல வந்து ஜெபம் பண்றாங்க. நான் வந்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னு அந்த 13ஆம் வசனத்துல இருக்கும். அப்படி இது பண்ணும்போது சொல்லும் போது அப்ப நாத்தான் சொல்றாங்க, ஓகே நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஏன்னா அந்த இதுல 14 அழகா போட்டிருக்கோம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். சோ இப்படி இது பண்ணும்போது அந்த பச்சை பாலுக்கும் தாவீதுக்கும் தப்பா நடந்ததுனால அந்த குழந்தை வந்து பிறந்திருக்குல்ல. சோ அந்த குழந்தைய வந்து என்ன சொல்றாருன்னா கர்த்தர் வந்து இந்த பிள்ளை வந்து சாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு, கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அது நிமித்தமாக அங்க கர்த்தர் வந்து அந்த குட்டி பிள்ளை என்ன செஞ்சு ஒண்ணுமே இல்லை. ஆனா தகப்பன் செய்த அந்த பாவம் வந்து அந்த பிள்ளைய இது பண்ணும்போது அங்க வியாதிப்பட்டு அது ரொம்ப அதுல கேவலமா இருந்ததுன்னு பைபிள்ல இருக்கு. சோ அவ்வளவு வியாதிப்பட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இது இருந்துச்சு. அப்போ தாவீது வந்து என்ன பண்றாங்கன்னா உபவாசித்து 16வது வசனத்துல அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுதும் தரையிலே கிடந்தான். சோ அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ உபவாசிக்கிறா, சாப்பிடவே மாட்டேன்ட்டா. ஒரு ராஜா சாப்பிடல இந்த மாதிரி அழுதாங்க அப்படின்னா அங்க அந்த அரண்மனையே வந்து கவலையா இருக்கும். சோ அப்படி வந்து உபவாசம் பண்ணி இவங்க என்ன பண்றாங்கன்னா முழுவதும் உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. சோ கர்த்தர் தன்னை தாழ்த்தினாவே கர்த்தர் வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, இறங்கிருவாங்க. நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா இங்க ஒரு ராஜா இருதயத்துக்கு ஏற்றவன்னு பேர் வாங்கியிருக்கான். இவன் வந்து தாழ்த்தி உபவாசிச்சு என்ன பிரேயர் பண்ணாலும் அந்த பிரேயர் வந்து கேட்கப்படவே இல்லை. சோ அப்படி இது பண்ணும்போது கடைசியில என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை வந்து செத்துருச்சு. குழந்தை செத்து போன பின்னாடி ராஜா எந்திரிச்சு போஜனம் பண்ணி இது பண்றாங்க. அதுக்கடுத்து தாவீது ராஜா சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இனிமே குழந்தை இடத்துக்கு தான் நம்ம போக முடியும், குழந்தை நம்ம இடத்துல வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவங்க திருந்திடுறாங்க. சோ இந்த இதுல என்ன அப்படின்னா தாவீதோட வேண்டுதல் ஏன் கேட்கப்படல? தன்னோட அந்த பிள்ளை வந்து என்ன பாவம் பண்ணுச்சு? சோ உபவாசம் பண்ணி அழுது புலம்புனாலும் தாவீதோட வேண்டுதல் ஏன் கேட்கப்படல அப்படின்னா அந்த 14வது வசனத்துல அழகா சொல்லியிருக்கு, கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமா இருந்தபடியால். சோ இன்னைக்கு வரைக்கும்
அந்த கர்த்தர் இந்த விஷயத்துல வந்து தாவீதோட பேர் வந்து நல்ல பேர் கிடையாது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எல்லாரும் எக்ஸாம்பிள் எடுக்கும் போது தாவீது பத்சேபாள் இததான் எடுப்பாங்க. பேட் எக்ஸாம்பிளா யூத் மீட்டிங்ல எல்லாருக்குமே இததான் சொல்லுவோம். சோ எல்லாருக்குமே இத சொல்லும் போது இங்க என்ன ஆகுதுன்னா கர்த்தருடைய சத்துருக்கள், அதாவது சத்துரு வந்து ஏசப்பாவை வந்து தூசிக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க. அதே போல நம்மளோட செயல்கள், நம்மளோட காரியங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நம்மளுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கும். அந்த காரியத்துல நம்மளுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து எப்படி ஜெபிச்சாலுமே அதுக்கு வந்து தண்டனை இருக்கும். அந்த தண்டனை இல்லாம மன்னிப்பு கிடையாது. ஜெய்சன் மெசேஜ்ல சொன்னான்ல, சோ தண்டனை இல்லாம மன்னிப்பு கிடையவே கிடையாது. சோ தாவீது பண்ண அந்த தப்புக்கு அந்த குழந்தைதான் பலியாச்சு. அந்த தாவீதோட வேண்டுதலை கர்த்தர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அது அவர் வந்து மத்த எல்லாத்தையுமே அதுல அழகா சொல்லியிருப்பாங்க. நீ வந்து ஆஹ் அழகா சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் நான் உமக்கு கொடுத்திருந்தேன்ல, இது போதாம இருந்திருந்தா இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் நிறைய நான் தந்திருப்பேன், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஆண்டவர் வந்து கேட்டார். சோ அதே இந்த இதுல என்னன்னா நம்ம இன்னைக்கு மெசேஜ்ல என்னன்னா கர்த்தருடைய நாமத்தை நம்ம தூசிச்சோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் கேட்கப்படவே படாது. நம்ம என்னதான் அழுது புலம்புனாலும் அதுதான் எனக்கு எப்பவுமே இது பண்ணாங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா ஏசப்பாவோட நாம தூஷிக்கப்படாதபடிக்குதான் இருக்கணும். அவரோட நாம தூஷிக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம அதுக்கு வைராகியமா இருக்கணும். எந்த இடத்துலயுமே வந்து சத்துருக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதுவும் நம்ம மூலமானா நம்ம ஆண்டவரே தாழ்த்திடணும். ஏசப்பா இது நான் தப்பா பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க, அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துருங்க. ஏன்னா அவரு நம்மள வந்து சோதிக்கிறதுக்கு அனுமதிப்பாரு. மனுஷனுக்கு நேருகிற காரியத்தை தான் அனுமதிப்பாரே தவிர அந்த மாதிரி இருக்கும்போது தண்டனை எல்லாம் நம்ம வாங்கிடணும். ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, என்னைய பார்த்து நீங்க இது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்மள வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆனா அந்த காரியத்துல வந்து நம்மளுக்கு தண்டனை இருக்கும். அப்ப இது பண்ணும்போது நம்ம ஆண்டவரை கோச்சுக்கிட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியணும். ஒவ்வொரு தடவையும் ஏசப்பாட்ட சொல்லணும், ஏசப்பா நாங்க உங்களுடைய நாமத்தை நாங்க தூசிச்சிடக்கூடாது, எங்க மூலமா எந்த ஒரு தூஷண வார்த்தைகளும் வந்துடக்கூடாது, சத்ரு இந்த காரியத்துல எங்களை மேற்கொண்ட கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பா கர்த்தருடைய நாமம் மகிமை பட்டுச்சுன்னா அந்த காரியத்துல நம்மளோட வேண்டுதலுக்கு கண்டிப்பா கர்த்தர் வந்து நிறைவேற்றுவார், நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவார். அதே நம்மளுடைய காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் கேட்கப்படாது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே, அப்பா ஒருவேளை எங்களோட வேண்டுதல்கள் தகப்பனே, எங்களுடைய ஜெபங்கள் தகப்பனே, அப்பா சோதர தகப்பனே கேட்கப்படாம இருந்துருச்சுன்னா நாங்க செய்த தப்பா இருந்திருக்கோம்ப்பா. நாங்க ஏதோ ஒரு விஷயத்துல தகப்பனே உங்களுடைய நாமம் தூசிக்கப்படுற அளவுக்கு நாங்க நடந்திருந்திருக்கோம்ப்பா. ஆவியானவரே அந்த மாதிரி காரியங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்க உணர்த்துங்க. எப்படி தாவீது ராஜாவுக்கு தகப்பனே நாத்தான் தீர்க்க தரிசிய நீங்க அப்பா அனுப்பி தகப்பனே ஆவியானவரே தவற உணர வச்சீங்களோ அப்பா, அந்த மாதிரி அனுப்பலைன்னா தாவீது ராஜாவுக்கு அது அப்பா அந்த உணர்வே இருந்திருக்காது. தகப்பனே ஆவியானவரே அதே போல தகப்பனே எங்களுக்கு நாங்க செஞ்ச காரியங்கள் நாங்க இன்னும் உணர்வடையாம இருக்கிறோம்னா நாங்க மறந்து போய் அப்பா இந்த காரியத்துல நான் உங்களை தூசிச்சிருந்தோம், உங்களுடைய நாமத்தை நாங்க தூசிக்கிற மாதிரி நாங்க நடந்திருந்தோம்னா அதை எங்களுக்கு ஆவியானவரே எங்களுக்கு உணர்வு அப்பா எங்களுக்கு அப்பா எடுத்து நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை எடுத்து சொல்லி நாங்க அதற்காக மன்னிப்பு கேட்கணும்ப்பா. தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே ஆவியானவரே அவரோட பழகி சமாதானமா இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை வரும்னு நாங்க வேதத்துல வாசிக்கிறோமே. ஆவியானவரே ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நாங்க இன்னும் தகப்பனே ஆவியானவரே உங்களோட நாங்க சமாதானமா இல்லைன்னா அப்பா அந்த காரியத்தை எங்களுக்கு தகப்பனே ஆவியானவரே நீங்க சொல்லுங்கப்பா. ஆவியானவரே எங்களுக்கு வருகிற நன்மை தகப்பனே இது நிமித்தமாக தடைப்பட்டு இருந்தா ஏசப்பா தகப்பனே ஆவியானவரே அந்த அந்த தடையை எல்லாம் நீங்க எடுத்து போட்டதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க வேண்டுதலை நீங்க சீக்கிரமா நிறைவேற்ற போற கிருபைகளுக்காக நாங்க நன்றி